நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாளை போல இந்த நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது வாரத்தினுடைய முதல் வேலை நாள். அப்படிங்கிறப்ப உற்சாகமா அந்த நாளை தொடர்ந்து அந்த வாரம் முழுவதும் உற்சாகம் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கும். ஓகே, இன்னைக்கு அப்படியே கதைக்குள்ள போகலாம். ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக கதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட என்ன பண்ணிருக்கோம், தொடங்கி இருக்கிறோம். பட் ஆனால் இன்னைக்கும் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த கேட்கறதுக்கு கேள்வி இல்லை. கேளுங்க, இருந்தாலும் பதில் சொல்றேன். கேள்வியே இல்லையே. ஓகே, நேரா கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயல்வெளியில ஒரு மாடு, ஒரு காளை மாடு வந்து அந்த உழுது செய்யக்கூடிய அந்த வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்குது. பகலா அது கஷ்டப்பட்டு ரொம்ப கடினப்பட்டு அந்த நிலத்தை பண்படுத்தக்கூடிய அந்த வேலையை என்ன பண்ணுறது, செய்யுது. அப்போ அது ஒரு பக்கத்துல ஒரு நாய்கிட்ட போய் வேலையெல்லாம் முடிச்சக்கப்புறம் நின்று பேசியிருக்கு. அந்த நாய்கிட்ட வந்து யதார்த்தமா ஷேர் பண்ணியிருக்குது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலையா இருக்குது, கொஞ்சம் கூட கேப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது, உடல்லாம் வலிக்குது, ஒரு ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு என்ன பண்ணுது தோணுது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த நாய் அப்படியே அங்கேருந்து ட்ராவல் ஆகி வந்து ஒரு குரங்கு மரத்தில் இருந்துருக்கு. அந்த குரங்கு கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த குரங்கு கேட்டுக்கன்னா அந்த மாடுகிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னோடனே அந்த குரங்கு கிட்ட சொல்லியிருக்குது, இல்லை அது ரொம்ப வேலை கொடுத்து அதை டார்ச்சர் பண்ணுறாங்களாம், அதான் அது ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவி 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 இன்னொரு விலங்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்குது. இன்னொரு எருவு மாடு அந்த பக்கம் போய் அந்த எருவு மாட்டுக்கிட்ட சொல்லியிருக்கு, என்ன அந்த மாதிரி காளை மாடு ஏதோ விஷயம் சொல்லிச்சான், கேள்விப்பட்டோம், உங்க காதுக்கு கொஞ்சம் என்ன அப்படின்னு எருவு மாடு கேட்டோன்னே இந்த குரங்கு அதுக்கிட்ட சொல்லியிருக்குது, அது வேலை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா, அதனால வேலையை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்குதான். ஒரு விஷயம் எப்படி எல்லாம் கன்வே ஓகே, வேலையை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்குதான் அப்படின்னு சொல்லி எருவு மாட்டுக்கிட்ட சொல்லிருச்சு. எருவு மாடு அந்த விஷயத்த காதுல வாங்கிட்டு போயிட்டு அம்மா ஒரு பண்ணிக்கிட்ட போய் சொல்லிச்சான், விஷயம் எனக்கு தெரியுமா, அந்த காளை மாடு இருக்கலாம், அவர் எவ்வளவு சாப்பாடு போட்டு எவ்வளவு நல்லா இது பண்றாரு, அது அவருக்கு திருப்புன்னு வேலையை விட்டுட்டு நின்றணும்னு முடிவுல இருக்குதான், அது இனிமேல் அந்த நாளைக்கு வேலையெல்லாம் பார்க்காதான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த பண்ணி போய் அந்த சம்பந்தப்பட்ட ஓனர்கிட்ட போய் என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்குது, இந்த மாதிரி பாக்குறீங்க, உங்களுக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கு அந்த மாடு என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, உங்களை விட்டுட்டு என்ன பண்ண போகதான் இனிமேல் உங்க பக்கமே தலை வச்சு படுக்காதான் அப்படின்னு சொல்லிதான். சொன்னா ரொம்ப கோவத்துல கொண்டு போய் மாடை போட்டு வெளின்னு என்ன பண்ணிருக்கிறாரு, வெளுத்து எடுத்துருக்காரு. சூப்பர். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில இதுல வந்து நம்ம யாரா இருக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து காளை மாடா இருக்கிறேனா, இல்ல அந்த நாயா இருக்கிறேனா, இல்ல குரங்கா இருக்கிறேனா, இல்ல எருவு மாடா இருக்கிறேனா, இல்ல பன்றியாக நான் இருக்கின்றேனா. ஏன்னா நம்ம பல நேரங்கள் நமக்கு காதுக்கு வரக்கூடிய செய்திகளை அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத யோசிக்கிறது இல்ல. நம்ம பாட்டுன்னு தண்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதை மத்தவங்களுக்கு மாத்தி 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 சொல்லி ஒருவேளை தண்டனை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறப்ப தண்டனையும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். சோ உண்மையை உறக்க சொல்ல வேண்டும், உண்மை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலயத்தை பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள நம்ம சிறப்பா தொடங்கிட்டோம். கண்டிப்பா நீங்க சொன்னது போலதான் உண்மையை நம்ம தெரிந்து அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய பனிஷ்மெண்ட் ஆகட்டும் இல்ல விசாரணை ஆகட்டும் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பேசணும். இன்னைக்கு டாபிக் என்ன? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு இந்த சிந்தனைக்கு பொருத்தமான நிறைய கதைகள் உண்டு. அந்த கதைகள்ல நிறைய நாட்கள் சொல்லியாச்சு. ஸோ ரிப்பீட் பண்ண வேணாம்னு இந்த உண்மையை குறித்து இந்த ஒரு கதை இன்னைக்கு நம்ம சொன்னோம். ஆக்சுவலா இப்போ ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னா, ஒரு பேருந்து வந்து விபத்துக்குள்ளாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. ஆனா ஒரு பேருந்துக்கு ஒரு குழந்தை மட்டும் அங்கங்க என்னாச்சு ஜாலியா விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தைய கூப்பிட்டு உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டப்ப அந்த குழந்தை சொல்லிச்சு, எனக்கு என்ன பயம், பேருந்து ஓட்டுறது யார், எங்க அப்பா தான். ஸோ அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இன்னைக்கு அந்த நம்பிக்கையை குறித்து என்ன பண்ண போறோம், பேச போறோம். ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கையே கிடையாது. இன்னைக்கு சின்ன வயசுல வந்து குழந்தைகளை தெருவில் என்ன பண்ணுவாங்க, விளையாட அலோவ் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைகளோட விளையாட என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி அலோவ் பண்றோமான்னு கேட்டா, இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு சமுதாயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. நான் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன். பட் ஆனா இதை பிரேக் பண்ணணும் இல்லை, யாராவது அந்த கட்டுக்களை உடைக்க வேண்டும். அப்போ உடைக்கணும்னா ஒருத்தர் நம்பணும், ஒருத்தர் மற்றொரு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு பேருந்து பயணம், இரவு முழுவதும் நாங்கள் பேருந்து பயணம் அடிக்கடி ஊருக்கு போறோம். அந்த பேருந்து ஓட்டுநர் யாரு என்ன ஏது நமக்கு தெரியாது. அவர் தூங்குனாரா இல்லையானா நமக்கு தெரியாது. ஆனா அவர்கிட்ட போய் வந்து நீங்க தூங்காம வண்டி ஓட்டுங்க அப்படின்னு நம்ம ஆலோசனை கொடுக்கறதும் கிடையாது. ஆனா எதுவுமே இல்லாம முழு நம்பிக்கையோட அவர் மேல வச்சு என்ன பண்றோம், அந்த பேருந்துல பயணிக்கின்றோம். சேம் திங் நம்ம வீட்டுல நடக்குது. வேன் டிரைவர் யாரா நமக்கு தெரிஞ்சவர், தம்பி நல்லா தூங்குனியாப்பா, தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லிருப்பா, இடையில டீ குடிக்க நிறுத்திருப்பா, எவ்வளவு எல்லாமே நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தெரியாத நபர்கள்கிட்ட நம்ம சொல்லணும். கண்டிப்பா அதை சொல்லணும். அப்படிங்கிற காட்டிலும் நான் இதை எப்படி ஹாஸ்பிட்டல் யோசிக்கிறேன்னா, நமக்கு யாருனே தெரியாத வேலை வைக்கக்கூடிய நம்பிக்கையை கூட தெரிஞ்சவங்க வேலை நம்ம என்ன பண்றது வைக்கிறது இல்ல. சோ அது நம்ம அக்கறை அப்படின்னு சொன்னாலும் கூட இதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த அக்கறையில என்னப்பட்ட சுயநலம் இருக்குது. எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது, கவுத்துற கூடாதுங்கிற ஒரு சுயநலம் இருக்குது. ஆனால் நான் இன்று தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் மீதும் வைக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உறவை என்ன பண்ணும், ஏற்படுத்தி கொடுக்கும். சோ ஒருத்தரை நம்புறதுனால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்னு அதைத்தான் நீங்க என்ன பண்ண போறோம், பேச போறோம். அப்ப அதுல சொல்லக்கூடிய முதல் விஷயம், உறவுகள் வலுப்படும். இன்னைக்கு கணவன் மனைவி 2 பேருக்கும் உள்ள இருக்க ஒருத்தர் மேல இருக்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த குடும்ப வாழ்க்கையை ரொம்ப 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 அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையா மாற்றும். அந்த கணவர்கிட்ட நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பார்த்து ஏதாவது பேசினாங்கன்னா, மச்சான் அன்னை கூட்டு வந்தியா, அது ஒய்ஃப் இல்லை அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க, கிண்டலுக்கு கேட்பேன், நக்கல் பண்ணுவோம். கார்டியன் வந்து சார் போஸ்கோன்னு இருப்பாரு. அப்போ டீச்சர் மாஸ் முடிச்சுட்டு எவ்ரி சண்டே மாஸ் முடிச்சுட்டு அவங்களும் ரெகுலராக என்கிட்ட வந்து போஸ்கோ சாரை பார்த்தியா அப்படிம்பாங்க. இப்போ தான் டீச்சர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு பைக்ல போனார் அப்படின்லாம் கிண்டல் நக்கலா சொல்றது. ஆனா அந்த நேரங்களெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் யாருமே என்ன பண்ணல, விட்டு கொடுத்ததே
கிடையாது. எனக்கு அவரை பத்தி தெரியும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த அந்த நம்பிக்கை தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு அழகான வாழ்க்கைக்கு ஆணிவேராக அமைகின்றது. அப்போ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உறவுகளை வலுப்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, வேலை பார்க்கக்கூடிய பணித்தலங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையில இது அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணும்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணும். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதியை பார்க்கலாம். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டே, எங்களை நொறுக்கிவிட்டே, எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும். அது ஆட்டம் கண்டுள்ளது. உம்மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பாடல் என்றாலே நாம் இறைவனை புகழ்ந்து பாட ஒரு வாய்ப்பை நம்முடைய இந்த கிறிஸ்துவ நமக்கு கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவத்துடைய புனித நூலான திரு விவிலியம் திருப்பாடல்கள் வழியாக இறைவனை நாம் இன்னும் அதிகமாய் தியானிக்க ஒரு வாய்ப்பை தருகிறது. அவ்வாறாக ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் திருப்பாடல் வாசிக்கப்பட்டு அதன் வழியாக இறைவனை நாம் புகழ ஒரு வாய்ப்பை நம் தாயாம் திருச்சபை நமக்கு ஏற்படுத்துகிறது. அவ்வாறாக இன்றைய தினத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் எண் 60. தாவீது அரசனுடைய உன்னத திருப்பாடல்கள் ஒன்றாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இது விடுதலைக்கான மன்றாட்டாக இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை, எப்படிப்பட்ட விடுதலை நமக்கு வேண்டும் என்பதை நாம் இந்த திருப்பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் துன்பங்களும் வேதனைகளும் நம்மை நசுக்குகிற பொழுது இந்த திருப்பாடல் நமக்கு தருகிற பாடம், இறைவன் துணை செய்வார். நாம் இறைவன் கண்களிலே படாமல் இருந்து விட்டோமோ, அல்லது இறைவன் நம்மை விட்டு போய்விட்டாரோ, அல்லது அவருடைய பார்வையிலிருந்து நாம் நகர்ந்து விட்டோமோ என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நம்ம இடத்திலே வருகிற பொழுது நாம் நிச்சயமாக இந்த ஒரு திருப்பாடல் வழியாக அவரை நாம் தியானிக்க இந்த திருப்பாடல் ஒரு வழிவகையை செய்கிறது. குறிப்பாக இதனுடைய துவக்கத்திலே, கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சினம் கொண்டீர், இப்போது எங்களை நோக்கி திரும்பியருளும் என்கின்ற இந்த முதல் வசனமே நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், நம்முடைய மனதினுடைய இந்த மனிதர்களுடைய இந்த வேதனையை இறைவன் பால் திருப்ப, இறைவா எங்களை நோக்கி உம் கண்களை திருப்பியருளும், ஏனென்றால் உம்முடைய பார்வைதான் எங்களுக்கு தயவு செய்கிறது. அந்த இரக்கம்தான் இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ ஒரு வழியாக இருக்கிறது, ஒரு ஒளியாக இருக்கிறது. இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையும் உம்முடைய பார்வையும் எங்களுக்கு பலம் தருகிறது, வழி தருகிறது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த திருப்பாடல் நமக்கு எண்பித்து காட்டுகிறது. நாங்கள் மதிமயங்கியுள்ளை போல இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே வழி இல்லை,
நாங்கள் நொறுக்கப்பட்டோம், நாங்கள் நசுக்கப்பட்டோம் என்றெல்லாம் சொல்ல காரணம், நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. ஏனென்றால் பல நேரங்களிலே இறைவனை மறந்து உலகபரமான வாழ்க்கையை வாழ நாம் ஆசைப்படுகிறோம். இறைவன் எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது கிடைத்தால் போதும் என்கின்ற மனநிலை கூட நம்ம இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் எப்பொழுதுமே இரக்கத்தோடு காத்திருக்கின்ற தந்தையாக இருக்கிறார். என் மகன் நிச்சயம் திரும்பி வருவான், அவனுடைய விடுதலையை நான் பெற்று தருவேன், அவருடைய எதிரிகளை நான் கொன்றொழிப்பேன், அவருடைய எதிரியை நான் மிதித்து போடுவேன் என்றெல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவ்வாறாக இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிற மற்றொரு பாடம் என்னவென்றால், நாம் எப்பொழுது இறைவனிடத்திலே சரணாகதி அடைகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக அமைகிறது. ஏனென்றால் இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்கின்றோம், கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார், வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன், சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன், கிளியாது என்னுடையதே, மனசையும் என்னுடையதே என்கின்ற இந்த வார்த்தைகள் நமக்கு தெம்பூட்டுவதாக இருக்கிறது. நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மீண்டு வருகிற பொழுது இறைவன் நீ என்னுடையவன், நீ எனக்கானவன் என்கின்ற ஒரு பதில் மொழியை தருவதாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். மனாசே என்னுடையதே என்கின்ற அந்த வார்த்தை நாம் வெற்றி களிப்போடு பாவத்தை விட்டு இறைவனிடத்தில் திரும்பி வருகிற பொழுது நாம் இறைவனுக்கு உரியவர்கள் என்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ இது நமக்கு முத்தாய்ப்பாய் அமைகிறது. இதனுடைய கடைசி வரிகள் இவ்வாறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதனை மீண்டும் அல்லது மேலும் ஒரு படி முன் சென்று இறைவன் நமக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கார் என்பதை எடுத்து காட்டுவது. குறிப்பாக வசனம் கடைசி 11-12 சொல்லுகிறது, எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண், கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார் என்கின்ற வார்த்தை, நான் மனிதர்களை நம்பி இந்த உலகபரமான வாழ்க்கையை வாழ்வது வீண், மாறாக கடவுளை நம்பி கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிற பொழுதுதான் அவர் எனக்கான அந்த வழியையும் எனக்கான ஒளியையும் அவர் பெற்று தருகிறார். ஏனென்றால் இறைவனே ஒளி, அவரே வாழ்வு, அவர் வழியாய் செல்கிற பொழுது எத்தீங்கிற்கும் அச்சம் இல்லை என்கிறது இந்த திருப்பாடல். நாம் அவருக்காக அவரோடு செல்ல காத்திருப்போம். இணைந்து மன்றாடுவோமா? அன்பின் நல்ல தகப்பனே இறைவா, நாங்கள் விடுதலைக்காக மன்றாடுகிறோம். இந்த உலகபரமான வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. உமக்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உமக்கு ஏற்ற மக்களாய் இந்த உலகிலே வாழவும் உமது அருளை நீர் பொழிவீர் என்று நாம் நம்புகிறோம். நாங்கள் உம்முடைய மக்கள், நீர் எங்களுடைய தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் உம்முடைய ஒளியின் பாதையில் பயணிக்க உதவியருளும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நம்பிக்கை வைப்பதனால் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? அதுல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் மீது நம்ம வந்து நம்பிக்கையோட அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யாராச்சும் நம்மளை பத்தி குறைவா சொல்லியிருக்கலாம், இல்ல அவங்கள பத்தி குறை சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம எப்படி பண்றோம்னா, எதுவுமே விசாரிக்காம நம்ம வந்து சடனா சண்டை போட்டுறோம். ஆனா நம்ம அப்படி பண்ணாம நம்ம போய் விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க கிட்ட போய் நம்ம எதா இருந்தாலும், சண்டையா இருந்தாலும், இல்ல நம்ம வாக்குவாதம் பண்றதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு தான் நம்ம போய் பண்ணணுமே. அதாவது தீர விசாரிக்கிற உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரிஞ்ச பிறகு நம்ம சண்டைக்கு போமான்னு கேட்டா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம். ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கறத அடுத்த வாட்டி அவங்க என்ன சொன்னாலும், அவங்கள பத்தி என்ன சொன்னாலும் நம்ம வந்து நம்ப மாட்டோம். அந்த நம்பிக்கை அவங்க மீது நம்ம வைப்போம். நிச்சயமா எனக்கு வந்து இந்த ஆள் இதை சொல்லியிருக்க மாட்டான், ஆமா, எனக்கு அவனை நான் நம்புகிறேன். நீ வந்து என்கிட்ட அவன் இதை சொன்னா அதை சொன்னா இப்படி பேசினா அப்படி பேசினான்னு எவ்வளவு திருச்சி சொன்னாலும் நீ சொல்வதை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கேன். ஏன்னா அந்த ஆளுக்கும் எனக்குமான நம்பிக்கை அப்படிப்பட்டது. அந்த நண்பன் இதை கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டான், செஞ்சிருக்க மாட்டான், சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்ப இது என்ன பண்ணும், ஒரு அமைதியான சமுதாயத்தை உருவாக்கும். ஒருவேளை எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா, ஒருவேளை சொல்லியிருப்பானோ அப்படிங்கிற எண்ணம் போயிட்டாதான் என்ன பண்ணுவேன், சண்டை சச்சரவுகளுக்குள்ள நான் உள்ள போவேன். ஆனா எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அந்த சண்டை சச்சரவுகளுக்கு நான் செல்லாமல் ஒரு அமைதியான சூழலை என்னால் உருவாக்க முடியும். இப்படி ஒருவர் மற்றவர் மீது ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த சமுதாயமே, இந்த உலகமே அமைதியான ஒரு உலகமாக மாறும். சூப்பர். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாமே. படுத்த பகுதி பார்க்கலாம்.
ஜூன் 22 புனித தாமஸ் மூர். லண்டனில் வாழ்ந்த சர் ஜான் மூர் ஆக்னஸ் பெற்றோருக்கு கிபி 1478 ஆண்டு பிப்ரவரி 7 பிறந்தார் தாமஸ் மூர். லண்டனில் புனித அந்தோனியார் கல்விக்கூடத்தில் கல்வி பயின்ற இவர் இங்கிலாந்திலுள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க இலக்கியங்களில் பட்டம் பெற்றார். கிபி 1494 ஆண்டு சட்டம் பயின்று சட்ட நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட தாமஸ் மூர் வழக்கறிஞராக தம் பணிகளை திறம்பட செய்தார். கிபி 1505 ஆண்டு ஜேன் கோல்ட் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் சில வருடங்களில் இவரது மனைவி மரணமடைய தன் குழந்தைகளை வளர்ப்பதற்காக ஆலிஸ் மில்டன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் கிபி 1516 ஆண்டு அரசியல் அமைப்பு பற்றிய கருத்துக்களை உள்ளடக்கிய உட்டோப்பியா என்ற நூலினை வெளியிட்டார். கிபி 1529 ஆண்டு முதல் 1532 ஆண்டு வரை இங்கிலாந்து அரசர் 8ஆம் ஹென்ரியின் அரசவையில் ஆலோசகராக பணி செய்த தாமஸ் மூர் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான தப்பறை கொள்கைகளை எதிர்த்தார். அரசர் 8ஆம் ஹென்ரியின் தவறான அணுகுமுறைகளை தட்டி கேட்டதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தாமஸ் மூர் கிபி 1536 ஆண்டு ஜூலை 6 தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இறை பக்தியில் சிறந்து விளங்கி கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான கருத்துக்களுக்கு தன் வலிமையான எழுத்துக்களாலும் உறுதியான பேச்சினாலும் தகுந்த பதிலளித்த தாமஸ் மூரை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் கிபி 1935 ஆண்டு புனிதராக உயர்த்தி சட்ட அறிஞர்களின் பாதுகாவலராகவும் பொது நிலையினரின் பாதுகாவலராகவும் அறிவித்தார். புனித தாமஸ் மூர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சட்ட அறிஞர்கள் தம் பணிகளை நீதியோடு செய்ய வேண்டுமென்றும் பொது நிலையினர் திருச்சபையின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்றும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி நடக்குது? ஸோ அடுத்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையால நடக்கக்கூடிய நல்ல அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஆபரேஷன்ஸ், ஒர்க்கிங் கோஆபரேஷன்ஸ், ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வலுப்படும். சொல்லும்போது நான் 2014-16 விடுதியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருந்தேன். அப்போ எங்கள் பிளாக்ல அது ஹாஸ்டலில் கிரிப் காம்படிஷன்ஸ் குடில் போட்டி நடக்குது. அப்போ எங்கள் பிளாக் பசங்கள்லாம் அது வரைக்கும் எல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பண்ணி பெருசாக பேசிக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒரு டீம் போட்டு கிரிப் டீம் இவங்களாம் சேர்ந்தோம்ல, நம்ம கிரிப் காம்படிஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாச்சு. அப்போது அந்த விறகுகள்லாம் வச்சு அடிக்க ஒரு நேச்சுரலான ஒரு கிரிப் ரெடி பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் இங்கே செகண்ட் ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 12 அடி 15 அடி உயரம் இருக்கும். கிரிப்பு முடிச்சு எல்லாம் நாங்கள் வின் பண்ணியாச்சு. இப்போ அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே இருந்து என்ன பண்ணுறான், அந்த கட்டையெல்லாம் கீழே என்ன பண்ணுறான், தூக்கி போடுறான். கீழே இருக்கிறான் கேட்ச் பண்ணுறான். நான் டேய் பார்த்து செய்யுங்களா, எதுவும் இதாயிரப்போகுது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஸோ இப்போ அந்த நம்பிக்கை என் ஃப்ரெண்டு கரெக்டான டைமிங்கில் அதை ரிலீஸ் பண்ணுவான், நானும் கரெக்டான டைமிங்கில் அதை கேட்ச் பண்ணுவேன். நான் அப்படியே அதை பாஸ் பண்ணுவேன், எனக்கு வேலையும் நடக்கும். அந்த ஒருத்தர் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இல்லாம இப்ப யூசுவலா அந்த வீடு கட்டுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செங்கல்லாம் கேட்ச் போடுவாங்க. ஏன்னா அவங்க எப்படி பிடிக்கிறாங்க நம்ம யோசிப்போம். பத்திரமா போடுவாங்க, அந்த நம்பிக்கையில அவங்களும் பிடிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இருக்க போய் தான் அந்த ஒர்க் கோஆபரேஷன்ஸ், சின்ன வேலையோட நிறைய வேலைகளை என்ன பண்ணலாம், அடையாளப்படுத்தலாம். நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது, கிரிக்கெட் விளையாடும் போது, மாங்காய் பொறிக்கும் போது, புளியங்காய் பொறிக்கும் போது மரத்துல ஏறி நிற்பான். அந்த காலில் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், பிடிச்சிருப்போம். இல்ல அந்த ஷோல்டர்ல ஏற்றி நிறுத்தி பிடிச்சிருப்போம். அவன் கீழே விழுந்தா என்ன நடக்கும் தெரியாது, கைகால் உடையும் நிச்சயமா. ஆனா அந்த கைகால் உடஞ்சிருமோங்கிற பயம்லாம் இருக்காது. தூக்கி இருக்கிறவன் என் ஃப்ரெண்டு, நான் நம்புறேன். ஸோ அந்த கோஆபரேஷன்ஸ் அது இந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும். ஸோ அப்போ நம்பிக்கையினால் விளையக்கூடிய அடுத்த நல்ல விளைவு ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்திசைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அவள் ஒரு சிறந்த பாடகி. அவளது இனிய குரல் மிகவும் வித்தியாசமானது, தரமான தனித்துவமானது, அசத்தலான அலாதியானது. அவளது குரலுக்கு இணைய தளங்களில் பல்லாயிரம் ரசிகர்கள் பரவி கிடந்தார்கள். ஒரு முறை ஒரு மென்பொருள் அவளது குரலை அப்படியே குளோன் செய்து நகல் எடுத்து ஏஐ வாய்ஸ் குளோன் எடுத்து ஒரு பாடலாக வெளியிட்டு விட்டது. அதற்கு மாயக்குரல் என்ற பெயரையும் வைத்து விட்டது. அந்த மாயக்குரல் ஒரிஜினல் குரலை விட மிக மிக நுணுக்கமாக பாடியது போல் இருந்தது. ஆகவே அள்ளி குவித்தது லட்சக்கணக்கான வியூஸ்களை, நேயர்களை. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டாள் அந்த பாடகி, வருத்தமாகி போய்விட்டாள். என்ன செய்வது என்று யோசித்தாள். யோசனை ஒன்று உதயமானது. எனது குரல் தனித்துவமானது என்பதை நிரூபிக்க வேண்டும். யோசனை ஒன்று உதயமானது. விளம்பரம் செய்தால், இதோ அந்த மாயக்குரல் மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் இசை நிகழ்ச்சியில் நேரடியாக பாடப்போகிறது. அந்த மாய குரலை கேட்க வாராய் நீ வாராய். அந்த நாள் வந்தது, வந்து சேர்ந்து விட்டது ஒரு பெரிய கூட்டம். இசை நிகழ்ச்சியில் அவள் நேரடியாக பாடிய போது மக்கள் காது நிரம்ப கேட்டார்கள், கண்ணீர் மல்க கைதட்டினார்கள், தன்னை மறந்து தலையாட்டினார்கள். அப்போதுதான் அந்த பாடகி உணர்ந்தாள், ஏஐ செயலியால், செயற்கை நுண்ணறிவு செயலியால் எந்திரத்தனமான ஸ்வரங்களை சரியாக பாட முடியும் தான். ஆனால் இந்த பாடகி, இந்த ஒரு பாடகி, அந்த பாடலில் சேர்க்கும் ஆன்மாவும் உணர்வுகளும் அதால் சேர்க்க முடியாதே, அதற்கு வரவும் வராதே. அப்புறம் என்ன, நேரடியாக தோன்றி பாடி பிரபலமானாள் அவள். பெருத்த பணத்தையும் ஈட்டினாள். ஆம், ஒரு தொழில்நுட்பம் ஒரு திறமையை நகலெடுக்கலாம், ஆனால் அதால் மனித உணர்வுகளை நகலெடுக்க முடியுமோ? இத கேளுங்க. அந்த கிராமத்துல இணைய வசதி வந்த பிறகு எல்லோரும் செல் விளையாட்டிலும் கரைகாணா கட்டுக்கடங்கா ரீல்ஸ் சாட்டுகளிலும் லேப்டாப் சினிமாக்களிலும் மூழ்கி கிடந்தார்கள். ஆனால் அந்த ஊரில் ஒரே ஒரு பாட்டி மட்டும் என்ன செய்தால் தெரியுமா? அதே இணையதள வசதியை பயன்படுத்தி தனது கல்லூரி பேராண்டியின் அலைபேசியில் தனது கை மனத்தில் ஊறிய பாரம்பரிய சமையல் முறைகளை ஒரு வீடியோவாக பதிவிட்டு விட்டாள். தன்னுடைய வாய் மணக்கும் பாரம்பரிய பேச்சு வழக்கு வார்த்தைகளோடு அந்த பேரனும் பாட்டியின் பாரம்பரிய சமையலை வெகுவாக பதிவு செய்து படத்தொகுப்பும் செய்து ஏற்றிவிட்டான், பதிவேற்றி விட்டான். அவ்வளவுதான். நகரத்தில் துரித உணவுகளை சலிப்போடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து செத்து உடல் நலம் குன்றிய பலருக்கு, நிறைய பேருக்கு அந்த பாட்டியின் வீடியோ ஒரு மகத்தான மருந்தாக அமைந்தது. உணவே மருந்து, மருந்தே உணவானது. பார்த்து பார்த்து சமைத்து சமைத்து அந்த பாட்டி சொன்னபடியே சாப்பிட்டு சாப்பிட்டு மகிழ்ந்து போயினர். நோயிலிருந்து காத்தும் கொண்டனர். அடுத்தடுத்த வகையான பலகாரங்களை வகை வகையாக சுட்டு காட்ட, சூட்டோடு சூடாக அந்த பாட்டி வடையும் சுட்டு காட்ட, திருடி திங்க காக்காய் மட்டும் வரவில்லை போங்கள். பிரபல பாட்டியாகி போய்விட்டால் அந்த பாட்டி. டிஜிட்டல் பார்ட்டி என்ற பெயரும் பெற்றுவிட்டால் பலரும் நேரடியாக வந்து செல்ஃபி எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு பிஸியாகி போனால் அந்த டிஜிட்டல் வடை பாட்டி. அந்த ஊரும் பலரும் அறிந்த பலகார ஊராகி போனது. ஆம் நண்பர்களே, நவீன தொழில்நுட்பம் வெறும் கேளிக்கைக்கு மட்டுமல்ல, அது அழிந்து வரும் கலைகளையும் அறிவையும் பாதுகாக்கும் ஒரு பெட்டகமாகவும் பயன்பாட்டுக்கு வரட்டும். புதிய வசதிகளை கொண்டு பழைய விழுமியங்களை காப்பதுதானே அறிவுடைமை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நம்பிக்கையினால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் மீது நம்ம வந்து தேவையில்லாம சந்தேகப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்களை குறித்து தவறா எண்ணும் போதுதான் நம்ம அவங்க மேல சந்தேகப்படும். அவங்க நமக்கு இது செய்வாங்களா மாட்டாங்களா, நம்ம சொல்ற வேலையெல்லாம் நமக்கு கரெக்டா முடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்தினால மட்டும்தான் அந்த சந்தேகம் நமக்கு வரும். ஆனா இது கண்டிப்பா அவங்க செஞ்சு முடிப்பாங்கப்பா, அவங்க மேல சந்தேகமே பட தேவையில்லை, எந்த ஒர்க் கொடுத்தாலும் அவங்க வந்து நமக்கு முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம அந்த பர்சன் மேல நம்ம வைக்கணும். நிச்சயமா, அதாவது அந்த நம்பிக்கை இருக்கிறப்ப சந்தேகம் கண்டிப்பா வரவே வராது.
உதாரணத்திற்கு நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மனுஷங்களை நம்ம பார்ப்போம், ஏதாவது வேலை பார்க்க கொடுத்தாலும் யாராவது பார்ப்போம், அவங்க திடீர்னு எனக்கு ரொம்ப ரூடாக பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும், அவங்ககிட்ட நம்ம பழகி இருக்கவே மாட்டோம். அப்போ நமக்கு வரக்கூடிய சந்தேகம், என்னடா ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போல, ஆமா, ரொம்ப சிடு சிடு சிடுன்னு பேசுறான் இவங்கிட்ட இது கொடுத்தா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் நம்ம கிட்ட என்ன பண்ணும் இருக்கும். ஆனா அவங்களோட பழகி அவங்களோட நம்பிக்கையை பெற்ற பிறகு, நாம அவங்க மேல நம்பிக்கை வச்ச பிறகு இந்த சந்தேகம் நம்ம கிட்ட இருக்குமான்னு கேட்டா, அந்த முதல்ல இருந்த சந்தேகம் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. எல்லா உறவுகளையும் எனக்கு நம்ம கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம சொல்லி பழகக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் நம்ம கிட்ட, தயக்கம் நம்ம கிட்ட இருந்திருக்கும். ஆனா அந்த நம்பிக்கை வந்த பிறகு, இது என் நண்பன், இது என்னுடைய உறவு, இது எனக்கானவர்கள், இது என்னோடு இருப்பவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்த பிறகு நமக்கிட்ட அந்த இருந்த சந்தேகம் இருக்குமான்னு கேட்டா இருக்கவே இருக்காது. சோ அப்போ கணவன் மனைவிக்கு இடையில், பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரும் நம்பிக்கை வச்சுங்கன்னா ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு சந்தேகம் வராது. கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சொல்லுங்க ஜோஸ், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்பிக்கை நம்ம ஒருத்தவங்க மீது வைக்கும் போது என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன நன்மைகள்? சோ அடுத்ததா நடக்கக்கூடிய நன்மையான விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய இரக்க செயல்கள், நிறைய ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுனா நடக்கும். ஏன்னா ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம், யாரோ ஒருத்தவங்க உணவு கேட்டு வராங்க, அவங்க உண்மையிலேயே அவங்க பசியில இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம போய் தான் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கான உணவை வாங்கி கொடுப்போம். ஸோ அதுபோல செய்யக்கூடிய நல்ல நல்ல செயல்கள், ஒருத்தவங்க சாலையை கடக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, முடியாம இருக்கிறாங்க, நம்ம அது உண்மையாகவே அவரால் செய்ய முடியல அப்படிங்கிறத நம்புகின்ற பொழுது அந்த உதவியை நம்ம என்ன பண்ணுவோம், போய் செய்வோம். அவங்களாம் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சு, அந்த நம்பிக்கையற்ற தனம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த உதவியை செய்வோம்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய மாட்டோம். ஸோ அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன தொடங்கி பெரிய பெரிய செயல்கள் வரைக்கும் நம்பிக்கை இருப்பதனால் மட்டுமே நாம் பிறருக்கு உதவக்கூடிய நிறைய இரக்க செயல்களை என்ன பண்றோம், செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனால நம்பிக்கை வைக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். I am Dr. Musa, Senior Consultant Cardiac Thoracic Surgeon, Meridian Hospital, Kolattur, Chennai. I am specialized in adult cardiac surgery and pediatric cardiac surgery. Recently we had one interesting case here, what we call a patient who had out of hospital cardiac arrest. You know, out of hospital cardiac arrest, if occurs, the survival chance is very less than 1% in India and only about 10 to 12% in advanced countries. So this patient, a young person, 38-year-old man, who was having diabetes but no cardiac symptoms. He never had any chest pain or breathing difficulty. One day while he was shopping in a major mall in Chennai with his family, he suddenly developed chest pain and he collapsed there. And there was no pulse or breathing. So he was almost like dead. Suddenly somebody from the crowd came forward and did a cardiac massage on him. And within a few minutes the patient recovered. And he started opening his eyes. Then quickly they shifted him in an ambulance to nearby government hospital where he received the primary treatment. Then he was referred to our hospital for advanced cardiac treatment, because in that hospital they found that he has sustained an heart attack and his brain was intact, he was awake. When he was brought here, his breathing was very fast. He was in heart failure, severe heart failure, and evidence of heart attack. We admitted the patient. Then we intubated, or we connected the patient to the ventilator to stabilize his breathing and optimize his cardiac output. Then we did a coronary angiogram, which showed 3 blocks in his heart vessels known as a coronary arteries, what is known as a coronary artery disease. And then the cardiologist treating suggested to undergo do an emergency bypass operation on him
to save his life. So at this moment I came into the picture. Then to stabilize the blood pressure, we put him on a machine called intra-aortic balloon pump to increase his blood pressure, and the patient was already on ventilator. So in front of us there was only very short period of time left to do the bypass operation. So we did the bypass operation on beating heart, that is without using heart lung machine, very next day, that is within 12 hours of he reaching the hospital. And he survived, and we removed all the 3 blocks, and he became all right, and he was sent from the hospital. He was discharged from the hospital on 7th day, and now he is doing very well. Now his pumping power of heart has come back from 39% to little more than to 45%. He is now able to walk. He is stable. His all wounds are healed well, and he is able to lie down and sleep well. So the cardiac arrest, sudden cardiac arrest is very common in India, especially in young people, and the most important cause is a heart attack, maybe due to the undiagnosed blocks in the coronary arteries. So this is a classical example, and this is probably the first time such a case report from in Chennai or from India, where out of the hospital cardiac arrest patient was saved and was subjected to bypass operation within 12 hours, and the patient became stable within 48 hours, and he could go home within 1 week. So this kind of sudden cardiac arrests are very common in our country, especially in youngsters at the age of say 35, 40 like that. And those people, if they develop a cardiac arrest outside the hospital, it is very important to public to start cardiopulmonary resuscitation on the spot, and usually we have a time only left 1 to 2 minutes to save this kind of patient. If it's more than 3 minutes, they might develop brain injury and may not survive. So then take them to the cardiac specialized hospital and do the complete treatment, what is called as a chain of survival. This whole incidence is known as chain of survival, and this is first case being reported from Chennai, a chain of survival after a out of hospital cardiac arrest. Thank you very much. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர் மீது நம்பிக்கை வைப்பதனால் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்னன்னு சொல்லி அடுத்ததான் என்ன சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வீடாகட்டும், நம்ம பணி செய்யற பணித்தளமாகட்டும், இல்ல நம்ம ஒரு தெரிஞ்சவங்க இடத்துக்கு போய் அந்த சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வர நேரத்திலும் நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையை அவங்க மீது வைக்கும்போது அது நம்ம எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து நிறைவா இருக்கும். கண்டிப்பா ஒரு சேஃப், ஒரு செக்யூர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அங்கே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு ஏற்கனவே கதை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பாலம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ பாலம் கட்டுறப்போ அந்த வழியில் போகக்கூடிய எங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க வந்து எங்கள் ஹெச்எம் சப்போர்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ ஹெச்எம் சார் என்ன சொன்னாங்கன்னா, என்ன அப்புறம் என் ஃப்ரெண்டு சீனிவாசன், டென்சிங் எல்லாரும் நீங்கள் அந்த பக்கம் அந்த பிள்ளைங்க கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் பின்னாடி சைக்கிள் என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. நாங்களும் தெரிஞ்சு சொல்லிட்டு, ஏன்னா எங்களுக்கு அந்த வீடு அதை தாண்டி அந்த பக்கம் போகலாம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ரூட்டை மாற்றி இந்த பக்கம் எங்கள் பிள்ளைங்க போயிட்டு அது மாதிரி அந்த அவங்க குறுக்க மார்க்கு போகிற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு செய்கைகளை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நானும் என் ஃப்ரெண்டு டென்சிங் எல்லாம் போய் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, போய் கேட்டுட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னப்போ எங்கள் ஃப்ரெண்டு சீனிவாசன் மட்டும் அடிச்சு போட்டான். டக்குன்னு என்ன மச்சான் அடிச்சிட்டா போனோன்னே, நீ இருக்கலாம் மச்சான், ஒரு நம்பிக்கை நம்மளை காப்பாத்த நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நீ இருக்குன்றதாண்டா நான் கும்பிட்டா நீ இப்படி கையை நிட்டுவியா. ஸோ அப்புறம் எங்கள் ஸ்கூலுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி அடிதடிச்சண்டே போய் அப்புறம் எங்கள் அச்சம் டே உங்களை சும்மா தாண்டா நான் போக சொன்னேன், ஏன்டா நீங்க இப்படி கை நீட்டினீங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள். அப்போ என்னன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரம், நீங்க சொன்ன மாதிரி குடும்பமா இருக்கலாம், இல்லை வேலை செய்யக்கூடிய பணித்தளமா இருக்கலாம், என் ஃப்ரெண்டு இருக்கிறான், எனக்கானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, ஒரு சேஃப்டி, நம்ம சேஃபா இருக்கிறவங்க ஒரு எண்ணத்தை கொடுக்கும், நம்ம ரொம்ப செக்யூரா இருக்கிற எண்ணத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், என்ன ஆனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு மனநிலை என்ன பண்ணும், கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட மனநிலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம பிறரை நம்ப வேண்டும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 44னுக்குள் நுழைகிறோம். அறிவுடையார்க்கு நோய் ஆவன, விருந்தின்றி உண்ட பகலும், திருந்திழையார் புல்ல புடைபெயரா கங்குலும், எல்லார் கொன்று ஈயாதொழிந்தகன்ற காலையும், இம்மூன்றும் நோயேயுரனுடையார்க்கு. திரிகடுகம் 44. அறிவுடையார் எண்ணும் தோறும் இவையெல்லாம் நோய்களாகும். முதல் கருத்து, விருந்தின்றி உண்ட பகலும். விருந்தினர் இல்லாமல் உண்கின்ற அந்த பகல் இருக்கிறதே, அது கொடுமை. இந்த செய்யுளில் பாருங்க, பகல், இரவு, காலை, இந்த 3 பொழுதுகளுமே மிகவும் துன்பம் தரக்கூடிய பொழுதுகளாக எண்ணுகின்ற பொழுதெல்லாம் நேரும். எப்பொழுது இந்த காலச்சூழல்களில் செய்ய வேண்டிய கடமையை செய்யாது விட்டிருந்தால் அது அப்படித்தான். அந்த வகையில்தான் பகலில் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவாம்? விருந்தினர்களுக்கு அங்கு உணவு பகிர வேண்டும். எனவேதான் சில வீடுகளிலே பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். யாரேனும் விருந்தினர்கள் வந்தால் நன்று, திண்ணை அங்கு இருக்கும், திண்ணையில் யாரேனும் இருக்கிறார்களா, அவர்களுக்கு உணவை கொடுத்து நாம் உண்ண வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெருமித தன்மையோடு தமிழ் கூறும் நல்லுலகு வாழ்ந்திருக்கிறது. தமிழர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் முன்னோர்கள் இந்த ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். வள்ளுவர் ஒரு குறளில் ஒரு புதுமையான செய்தியை சொல்வார். அதை நாம் விவிலியத்திலும் கூட ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம். என்ன குறள் என்றால், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். ஆக இவருடைய அந்த தோட்டத்தில், விளைநிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? விதைக்க கூட தேவையில்லை, தன்னால் விளையும். எப்படி? எதனால்? இங்கு வருகின்ற அந்த விருந்தினர்கள் அவர்களுக்கு இங்கு இருப்பதையெல்லாம் கொடுத்து, மீதி இருந்தால் தானும் தன் பிள்ளைகளும் சாப்பிடுகின்ற அந்த உணர்வுடைய, அந்த செயலுடைய, அந்த குடும்பத்தாருடைய அந்த விளைநிலத்தில் விதை கூட விதைக்க தேவையில்லை, தன்னால் விளையும். எனவேதான் பார்க்கிறோம், ஆபிரகாம் அந்த 3 விருந்தினர்கள் வந்திருந்தார்களே, அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார். அவர் வித்து கூட இட வேண்டிய தேவையில்லை, அங்கு ஈசாக்கு குழந்தையாக வருகிறார். அன்னை மரியா இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்கிறார். அங்கு வித்தும் கூட இட வேண்டிய தேவையில்லை. இதுதான் இந்த விளைநிலத்தினுடைய அந்த ஒரு புதுமையாக நாம் பார்க்கிறோம். ஆக விருந்தோம்பலுக்கு அத்தகைய மாபெரும் வலிமை இருப்பதாக இங்குள்ள இந்த செய்தி உணர்த்துகிறது. இயேசு இந்த விருந்தோம்பல் பண்பை தானும் கடைப்பிடித்திருக்கிறார். வாருங்கள், வந்து சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். சீடர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார். சீடர்கள் எப்படியாவது இதிலும் தப்பிச்சிடணும் என்று சொல்லி, ஆண்டவரே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அங்கங்கே ஊர்களுக்கு அனுப்பி விட்டுருங்க, இரவாக போகுது அப்படி சொல்லும்போது, இல்லை நீங்களே கொடுங்க. ஆக அந்த உணவு பகிர்ந்து அளிக்கின்ற அந்த விருந்தோம்பல் தன்மை, அதை இயேசு வலிமையாக வலியுறுத்துகிறார். அந்த விருந்தோம்பலும் அது எப்படி இருக்க வேண்டும்? அவங்க உங்களுக்கு திருப்பி தர முடியும், அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அப்போ உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கிடலாம், மொய் எழுதுறது மாதிரி. அப்படி அல்லாமல் கால் ஊனமுற்றோர், உடல் ஊனமுற்றோர், எளியவர்கள், ஏழைகள், உழைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள், வேறு வழி தெரியாதவர்கள், திகைத்து நிற்கிறவர்கள், அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யுங்கள். அப்படி செய்வது நீங்கள் கடவுளுக்கே கடன் கொடுப்பதற்கு சமமானது. கடவுளுக்குத்தான், கடவுளின் தூதர்களுக்குத்தான், விண்ணகத்தில் உள்ளவர்களுக்குத்தான் நீங்கள் விருந்தோம்பல் செய்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் விண்ணகத்திலே இந்த விருந்தோம்பலை கடவுளிடமிருந்தே அவர்கள் பெற முடியும் என்றெல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு செய்தி. விருந்தோம்பல் இல்லறத்தினுடைய ஒரு உயர்வான பண்பு விருந்தோம்பல் என்பதனால் தான் அன்புடைமைக்கு பிறகு 2வதாக வைக்கப்பட்டிருப்பது விருந்தோம்பல். விருந்தோம்பல் இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பகல். பகல் முன்னால் ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? அந்த 2 சொல் மட்டும். இது இரவா பகலா. இப்போ நாம் கேட்கணும், இந்த பகலுக்கான அந்த சொல் என்ன? அதன் பெயர் பகலா மதியமா?
மதியம் என்பது தமிழ் இல்லை, பகல்தான் தமிழ். மதியம் என்பது அந்த மத்திய பிரதேசம் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அப்போது அது நடு நன் என்கிற அந்த சொல்லில் வருகின்ற ஒன்று மதியம். எனவே மதிய உணவு பல நேரங்களில் பல நிகழ்ச்சிகளில் அங்கே இடைவேளை மதிய உணவு அப்படின்னு போடுறாங்க. மாற்றுவோம். அப்போ அதை எப்படி போடலாம்? நண்பகல் உணவு. பகல் என்பது அந்த நாளினுடைய ஒரு நடுப்பகுதி, அதுதான் அப்படியே பிரிக்கிறது. அதைத்தான் நாம் இப்படி சொல்கிறோம், முற்பகல் பிற்பகல். இந்த இரண்டும் அல்லாத நடுவில் இருக்கிற ஒன்று நடுப்பகல் அல்லது நண்பகல். ஆக மதிய உணவு திட்டம் என்பதல்ல, நண்பகல் உணவு திட்டம், நடுப்பகல் உணவு திட்டம், பகல் உணவு திட்டம் என்கிற வகையில் நாம் இதை பயன்படுத்தலாம். எனவே பகல் என்பதை சிலர் காலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, காலை என்பது காலை. பகல் என்பது கதிரவன் அங்கு உச்சியில் இருக்கின்ற அந்த இடம், அதான் நண்பகல் பகல். ஆக பகல் உணவு அல்லது நண்பகல் உணவு என்கிறதை நாம் பயன்படுத்துவோம். அருள் கூர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர்கள் மதிய உணவுன்னு சொல்லி போட வேண்டாம். அது மத்திய பிரதேசம் என்கிற அந்த சொல்லில் வருகின்ற சமஸ்கிருத சொல். ஆக நண்பகல் உணவு என்பதையே நாம் பயன்படுத்துவோம். நண்பகலில் எல்லாருக்கும் உணவு கிடைக்கின்ற ஒரு சூழலையும் நாம் இங்கு உருவாக்குவோம். வேளாங்கண்ணியிலெல்லாம் இப்பொழுது அந்த உணவு பகிர்கின்ற அந்த தன்மைக்கு புதிய ஆயர் சகாயராஜ் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்னெல்லாம் அறிய வருகிறோம். நன்று. இத்தகைய அறச்செயல்கள் அது உயரட்டும், மேலோங்கட்டும். இதை போன்ற இன்னும் பல்வேறு அறச்செயல்களும் இங்கு தொடர்ந்து வரட்டும். நன்று. கடவுளுக்கு திருவுளமானார் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஒருவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்? ஸோ அடுத்ததா என்னன்னா, குடும்பங்களுக்கு இடையில குறிப்பா இந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சொந்தக்காரங்களுக்கு, இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களே நம்ம பல நேரங்கள் என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்புறது இல்லை. ஒரு திரைப்படம் வாரிசுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு காட்சி என்ன அப்படின்னா, இந்த சொந்தக்காரங்களா யாரா அந்த சொந்தக்காரங்களெல்லாம் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் கேட்பாரு. அதெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம்ப்பா, நீ நல்லா இருந்தா போதும், அவங்களே வந்துருவாங்கப்பா அப்படிங்கறதான் டைலாக். இந்த டைலாக்கு பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பயங்கரமான கிளாப்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா. அப்போ எந்த ஆஸ்பெக்ட்ல இதை எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம நல்லா இருந்தா ஐயோ நல்லா இருந்திருக்கானே அப்படின்னு சொந்தக்காரங்க வருவாங்களா, இல்ல ஐயா நம்ம சொந்தக்காரன் நல்லா இருக்கிறான்பா அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியான மனநிலையோட வருவாங்களா? அப்படி ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இதுல எந்த ஆஸ்பெக்ட்ஸ்க்கு கிளாப் விழுந்துச்சுன்னு தெரியல. எதுக்கு விழுந்திருக்கோம், இவன் வசதியா இருக்கான்ப்பா அப்படின்னு நினைக்கும் போதுதான் வருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எல்லாருக்கிட்டையும் வேலை. ஏன் அப்படின்னா நாம் நம்மளுடைய சொந்தக்காரங்க யாரும் நாம என்ன பண்றோம், நம்புறது ஓகே. நமக்கிட்டையும் ஃபிளாஸ் இருக்கிற மாதிரி அவங்க கிட்டையும் ஃபிளாஸ் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபிளாஸை மட்டும் பெருசா எடுத்துக்கிட்டு அவங்க நம்ம பெருசா நம்புறது கிடையாது. ஆனா இப்படி ஒருவேளை அந்த ஃபிளாஸ் எல்லாம் தள்ளிட்டு என் மேல தவறு இருப்பது போல அவங்க மேல சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். நான் என் தவறுகள் எப்படி கண்டுக்கலையோ அவங்களுடைய தவறுகளை நான் என்ன பண்ண வேண்டாம், கண்டுக்க வேணாம். சுட்டி காட்டி திருத்த முடிஞ்சா திருத்துவோம், இல்லையா அவங்கள தவறுகளோட என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வருகின்ற பொழுது நாளைக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னா வேற லெவல்ல மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம், யார் மேலேயும் தேவையில்லாம டென்ஷன் ஆக மாட்டோம். ஒருத்தர் இன்னொருத்தர் முழுசா என்ன பண்ணுவோம், நம்புவோம். ஸோ அப்போ அந்த உண்மையான விழா கோலம்னா என்னன்னா, அது அப்படிப்பட்ட மனநிலையில் நடக்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சியானதாக இருக்கும். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், 1000 கதைகள், உலகமே உள்ளங்கையில். ஒரு காலத்தில் குடும்பம் முழுவதும் ஒரே திரைக்கு முன்பாக அமர்ந்திருந்தது. இன்று ஒரே வீட்டில் 4 பேர், 4 திரைகள். ஓடிடி தளங்களில் நாம் என்ன பார்க்கிறோம்? அது நம்ம எங்கு கொண்டு செல்கிறது? ஓடிடி தளங்கள் சுதந்திரத்தின் அடையாளமா, அடிமைத்தனமா, பொழுதுபோக்கா அல்லது பாதிப்பா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி, விடுதலை பயணம் 32. மோசே மலையில் நின்று இறங்கி வர தாமதித்ததை கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன் வந்து எங்களை வழிநடத்தும், தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லாரும் தங்கள் பொற்காதணிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டு வர அவரும் அவர்கள் கையில் இருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார்.
அப்போது அவர்கள், இஸ்ராயேலே, உன்னை எகிப்து நாட்டின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர். மோசே தாமதமானார். உடனே மக்கள் உடனடி கடவுள்களை உண்டாக்கினர். அதற்கு முன்பாக ஆடி பாடி மகிழ்ந்தனர். உண்மை கடவுளை மறந்தனர், அவரை துறந்தனர். குடும்பத்தில் உடன் இருப்பவர்களை மறந்தனர். உடனடி கேளிக்கை, உடனடி இன்பம் என்று போகும் அவசர உலகத்தில் OTT தளங்கள் கேளிக்கை என்னும் வரத்தை தரும் போலி கடவுள்களே. இன்றைய காலத்தில் இணைய உலகில் அதிகமாக பேசு பொருளாக மாறியிருப்பது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார் போன்ற OTT தளங்களே ஆகும். உலக திரைப்படங்களிலிருந்து இணைய தொடர்கள், வெப் சீரிஸ் மற்றும் பல்சுவை நிகழ்வுகள் வரை அனைத்தையும் விரும்பி பார்க்கும் தளமாக அது விளங்குகிறது. பல ஆண்டுகளாக கேபிள் டிவி பார்த்து கொண்டிருந்தவர்கள், குறிப்பாக இளைய தலைமுறையினர், இந்த தளங்களையே இன்று விரும்புகின்றனர். செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மற்றும் கேபிள் வழி ஒளிபரப்பு முறைமைகள் இன்று மாற்றம் கண்டுள்ளதை கார்டு கட்டிங் என்கின்றனர். புற்றீசல் போல அதிகரிக்கும் OTT தளங்கள் ஒரு தனி மனித விருப்பத்திற்கேற்ப பர்சனலைஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வடிவமைக்கப்படுகின்றது. யார் எதை எப்பொழுது பார்க்க விரும்புகின்றார்களோ அதை அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் பார்க்க முடியும். பல்வேறு மொழி பேசும் பயனர்களுக்கு அவர்களின் மொழியிலேயே காணொளிகளை தயாரித்து கொடுக்க முடிகிறது. இதனால் பல்வேறு மக்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் நமக்கு அறிமுகமாகிறது. நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சார செழுமைகள் உலகத்தின் பார்வைக்கு வைக்கப்படுகின்றது. OTT தளங்களை காலத்தின் கொடை என நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்வதிலும் சிக்கல் இருக்கிறது. மொழி, கலாச்சாரம், பண்பாட்டு திணிப்பு, வேறு எதை பற்றும் யோசிக்க விடாமல் பல மணி நேரமாக தொடர்ந்து பார்க்க வைப்பது, தணிக்கையற்ற வெளியீடுகள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை காட்சிகள் போன்ற கூறுகள் OTT தளங்களை ஆய்வு கண்ணோட்டத்தோடும் விமர்சன அணுகுமுறையோடும் பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒரு எபிசோட் முடிந்தவுடன் அடுத்த எபிசோட் தானாகவே தொடங்குவதுதான் பிஞ்ச் வாட்சிங்க்கு மிக முக்கிய காரணம். எனவே செயலியில் உள்ள ஆட்டோ பிளே நெக்ஸ்ட் எபிசோட் என்ற வசதியை முடக்குங்கள். ஒரு எபிசோட் முடிந்தவுடன் அடுத்ததை பார்க்கலாமா வேண்டாமா என்று யோசிக்க இது உங்களுக்கு சிறிது கால அவகாசம் கொடுக்கும். பலர் சாப்பிடும்போது ஏதாவது பார்த்தால்தான் சாப்பாடு இறங்கும் என்ற பழக்கத்தை கொண்டிருப்பார்கள். இது கவனக்குறைவாக அதிக நேரம் பார்க்க தூண்டும். சாப்பிடும்போது குடும்பத்தினருடன் பேசுவது அல்லது அமைதியாக சாப்பிடுவது நல்லது. OTT தளங்களுக்கு ஒதுக்கும் நேரத்தை வேறு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி, ஆடியோ புத்தகங்கள் கேட்பது, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு மக்கள் தொடர்பு ஊடகங்களிலும் நன்மைத்தன்மையும் தீமைகளும் புதைந்திருப்பது போல இணையதள OTT தளங்களிலும் அவை காண கிடக்கின்றன. எதற்கும் பொறுமை இல்லாமல் ஆரோன் தங்கத்தால் கன்றுக்குட்டி ஒன்றை செய்து வழிபட்டது போல நாமும் OTT தளங்களுக்கு அடிபணிகின்றோம். OTT தளங்கள் அல்காரித கன்றுக்குட்டிகள் என்று சொல்லலாம். இஸ்ராயல் மக்கள் மோசேயையும் யாவே கடவுளையும் மறந்தது போல OTT தளங்கள் குடும்ப உறவை வலுவிழக்கச் செய்து நமது கடவுள்களையும் மறக்கச் செய்கின்றன. ஒவ்வொருவரையும் தனித்தீவாக அது மாற்றுகின்றது. இணைந்து வருதல், இணைந்து ஜெபித்தல், இணைந்து உணவு உண்ணல் என்ற பண்புகள் மறந்து போகின்றன. OTT தளங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆய்வு கண்ணோட்டத்துடன் அணுகுவது நம் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தர் மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுனால நமக்குள்ள நடக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் என்னன்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தயங்கி நிப்போம் இல்லையா, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். யாரோ ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க, எந்த நேரத்திலும் எப்படியாச்சும் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க அப்படின்றத நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். ஒருத்தர் மீது ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா அந்த நம்பிக்கை வைக்கிறப்ப தான் அந்த தைரியம்ங்கிறதே கிடைக்கும். இன்னைக்கு நம்ம நட்பு வட்டாரமாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அவங்க இருக்கிறான், எனக்கு அவன் இருக்கிறப்ப எனக்கு எந்த பயமும் கிடையாது. என் ஃப்ரெண்ட் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எங்க அப்பா இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எங்க அம்மா இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், என் பிள்ளைங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை. இப்படி எல்லாம் இந்த டைலாக்ஸ் நம்ம எல்லாம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் தான் அவர்கள் மீது நாம் நம்பிக்கை வைத்திருப்பதால்.
ஸோ அந்த நம்பிக்கையினால் நமக்குள்ள வந்து ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள கிடைக்கின்றது, ஏற்படுகின்றது. அப்ப அதை பெற்றுக்கொள்ள நாம் பிறரை நம்ப வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பொதுவாக டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளுக்கு கடந்த மாதம் நான் நேரில் போயிருந்தப்ப நம்மளுடைய நேயர்களோட வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பலா மரங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, பலா பெருக்கலை. எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, வெட்டி பார்த்தா உள்ள சொலை கம்மியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடியெல்லாம் பார்த்தா 150 சொலை 200 சொலை இருக்குங்க, இப்போ பார்த்தா 50 சொலை 30 சொலை இருக்குது. வெட்டி பார்த்தா பாதி சுருங்கி சூம்பலாக உள்ளே ஒன்றும் இல்லாமல் இருக்குது. நிறையா மரங்களில் காய் கருப்பாயிடுச்சு. நிறையா மரங்களில் ஓட்டை உளுந்து பழுப்பு நிற ஓட்டை உளுந்துருச்சேன்னு அந்த இடத்த வெட்டி பார்த்தோம்னா உள்ளே புழு இருக்குது. நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு வீடு 2 வீடு இல்லைங்க. உதாரணத்துக்கு ஊர் பேர் சொல்லணும்னா அரியலூர், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, சிதம்பரம், காட்டு மன்னார் கோயில், ஆலங்குடி, புதுக்கோட்டை ஆலங்குடி. நான் பார்த்த பொதுவான பிரச்சனைங்க இது என்ன தெரியுங்களா? மரம் முதல் காரியம் அந்த மரங்களுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கணும். சத்துன்னா என்ன? சாம்பல் சத்து கொடுக்கணும். சாம்பல் சத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதா டிவி நேயர்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சாம்பல் சத்து தான் எல்லா பயிர்களுக்கும் தமிழ்நாட்டில் தேவைப்படக்கூடிய சத்து. சாம்பல் சத்து இல்லைன்னா எந்த பயிரும் சரியாக வராது. தயவுசெய்து பழ மரங்களை நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு மரத்தோட 4 திசைகள்லையும் ஒரு மரத்துலேருந்து ஒரு 6 அடி தள்ளி ஒரு சின்ன குழி எடுத்து 2 அடி அகலம் 1/2 அடி ஆழம் உள்ள குழி எடுத்து அதில் 1 கிலோ சாம்பல் போடுங்க. கீழே விழுந்த இலைகளை எடுத்து ஒரு தட்டில் வச்சு பொருத்தி விடுங்க. கிடைக்கக்கூடிய சாம்பல் எடுத்து ஒரு குழியில் போடுங்க. இப்படி ஒவ்வொரு குழிக்காக போட்டு வீட்டில் இருக்க செடிகளுக்கு பண்ணுங்கள். தோட்டமாக இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல் உமி சாம்பல் அதை வாங்கிட்டு வந்து 1 கிலோவோ 2 கிலோவோ ஒரு குழிக்கு போடுங்க. இதை போடும்போது காயோட கட்டமைப்பு கரெக்டாக வரும். 1. 2வது, ரொம்ப எளிமையாக சத்து கொடுக்கறதுக்காக எள்ளு புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்கு கிடைக்கும்னா 200 லிட்டரில் 20 கிலோ கலந்துட்டு ஒரு நைட்டு வச்சுருந்து அதை ஒவ்வொரு குழிக்கும் பிரித்து ஊற்றலாம். 2வது. 3வது பொருள், முடிஞ்ச அளவுக்கு சாணம், மக்குன சாணம் ஒரு 5 கிலோ கிடைச்சது அல்லது 3 கிலோ கிடைக்கிது, எங்கே முடியுமோ போட்டு வைங்க. அதுக்கடுத்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த மரத்தோட இலைகளையே வெட்டி அந்த கீழ்ப்பகுதியில் மரத்தை தொடாமல் 3 அடி தள்ளி போட்டு வைக்கலாம். அல்லது பக்கத்தில் 4 மரத்துக்கு நடுவில் இருக்க வெயிலில் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமானது, பக்கத்தில் எருக்கலை கிடைக்கும். 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணியோட ஒரு 20-30 எருக்கு குச்சிகளை உடச்சி உள்ளே போட்டு ஊற வச்சு அதை எல்லா குழிகள்லையும் பிரித்து ஊற்றணும். டேங்கில் ஊற்றி மரத்தில் தெளித்து விடணும். எப்போ தெளிக்கணும்? பூ எடுக்குது பார்த்தீங்களா? பூ எடுக்கிற காலத்துலேருந்து 15 நாளைக்கு ஒரு முறை 50 லிட்டர் தண்ணியோட 50 லிட்டர் கலந்துக்கலாம். கலந்து அதை தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிற அதோட மீனமிலம் கலந்துக்கலாம். அதோட பூச்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு வேப்பங்கொட்டை கரைசல் இருந்தாலும் கலந்துக்கலாம். இதை தெளிக்கிறது மிகச்சிறந்த பலன் தரும். அதாவதுங்க, பலாப்பழம் அப்படிங்கிறதோட உண்மையான வடிவம் என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய காம்புலேருந்து அகலம் அதிகமாகி வளைய வேண்டியது. இப்படி வந்து வளையணுங்க. இங்கேருந்தே வளையக்கூடாது, இப்படி வந்து வளையணும். அப்படி வந்து வளையணும்னா இவ்வளோ பெருசு இருக்கணும் மேலே தலை. இதை சூம்பக்கூடாது. இப்போ இந்த சூம்பாமல் இருக்க இப்படி விரியணும்னா பலூனை ஊதுனா பெருசாகுது பார்த்தீங்களா? அப்படி பெருசாகணும்னா அதை செய்யக்கூடியதான் எருக்கு கரைசல். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எருக்கு கரைசலை போடுங்க, சாம்பல் போடுங்க, சுவை அதிகமாகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் நுண்ணூட்ட கலவைன்னு வச்சுருப்பாங்க. 1 கிலோ இருக்குது அப்படின்னா அந்த 1 கிலோலேருந்து
உத்தேசமாக ஒரு மரத்துக்கு 100 கிராம் தண்ணியில் கரைச்சி 4 பக்கம் ஊற்றி விடலாம். 1 மாதம் விட்டு 1 மாதம் ஊற்றலாம். அப்படி ஊற்றுறப்ப உங்களுக்கு அந்த பயிரோட விளைச்சல் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் நுண்ணூட்ட கரைசல் வாங்கலைனாலும் பரவாயில்ல, இந்த எருக்கு கரைசல், சாம்பல், அப்புறம் சாணம், இதை மட்டும் பண்ணுங்கள். பலால மிகச்சிறந்த லாபம் எடுக்கலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்ம ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்த நன்மை என்ன நடக்கும்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாருக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ சில வயது முதிர்ந்தவர்கள் எதிர்காலத்து குறித்த பயமெல்லாம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா சில பேர் இருக்கிறவங்களை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிள்ளைங்கள் மீதோ இல்லை அவர்கள் மீதோ அவர்களுக்கான நம்பிக்கை. என் பிள்ளை என்னையா பார்த்துப்பா, என் பிள்ளை என்னைய கைவிட மாட்டான், என் பிள்ளை மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வடிகாலாக இருக்கிற. எதிர்காலத்தை குறித்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்படவே மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு அச்சம், நம்ம இதெல்லாம் நம்மளை ரொம்ப ஆட்டி படைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற நிலை இருக்குது. ஒன்று நம்ம கடவுளை நம்பி இருக்க மாட்டோம், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களை என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நம்பி இருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை விடுத்து ஒருவர் மற்றவரை நம்ப தொடங்குகின்ற பொழுது எனக்கு ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா உதவி கிடைக்கும். எனக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட எதிர்காலத்தை குறித்து எனக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. எனக்கு தேவையில நான் இருக்கிறப்ப இந்த தேவையை ஓடோடி உதவி செய்ய எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வருவாங்கங்கிறது விஷயம். எப்போ வருவாங்கன்னா, நாம் ஒவ்வொருவரையும் அடுத்திருப்பவரை நம்புகின்ற பொழுதுதான். சூப்பர். இதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன். கிட்னி ஸ்டோன்னால இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பல முறை கூட ஒருத்தருக்கே கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்தவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்பப்போ போயிட்டு அதை உடைச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்து வராங்க, திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகுது. அப்போ நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு கிட்னி ஸ்டோனா ஸ்கேன் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க. ரிப்போர்ட்டோட பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் இருக்குது, அதுக்கு என்ன மெடிசன்ஸ், என்ன டயட்டு. இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்க்கு ஒரு 10 to 15 days முதல்ல ரெஸ்ட் வேணும். இப்போ ஒர்க் இருக்குது, வேலைக்கு போகிறேன், அலைச்சல் அதெல்லாம் இருக்கக்கூடாது, டென்ஷனே இருக்கக்கூடாது. நிறைய பேர் டிராவல்னா தண்ணியை குடிக்கிறது இல்லை. கேட்டால் அவங்க வாஷ்ரூம் போனோமா அதனால தண்ணியை குடிக்கிறது இல்லையா, காலையில் புறட்டா ராத்திரி வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுல எங்கே ரெஸ்ட் ரூம் போகிறது. இப்படியும் இருக்கக்கூடாது. தண்ணியும் குடிக்கணும். உங்களுக்கு யூரின் வருதுன்னா அது பாஸ் பண்ணிடணும், அடக்கி வைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நமக்கு கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு காரணம். கூட டயட்டு. இப்போ சிலர்லாம் நான் பார்க்குறேன், அன்டைம் ஃபுட் எடுப்பாங்க, அப்புறம் ரொம்ப ஸ்பைஸியாக எடுப்பாங்க, ரொம்ப நான்வெஜ் எடுப்பாங்க. நான்வெஜ் கிடைக்கிற நேரத்துக்கெல்லாம் சாப்பிடுவாங்க, மிட் நைட், ஈவினிங், எப்போ வேணா. சின்ன வயசு பிடிக்குது, அறியாமை. அது உடம்புக்கு தொந்தரவு வராத வரைக்கும் யாரும் ஒன்றும் பேச போகிறது இல்லை. ஆனால் பாடிக்கு தொந்தரவு வந்துடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், ஊறுகால இருக்குல்ல, சாதத்தில் வெறும் ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். அவங்களுக்கு பிடிக்கும். டயட்டு ஃபாலோ பண்ணணும், தண்ணி நல்லா குடிக்கணும், யூரின் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைக்கக்கூடாது. வருதா போயிடணும். ட்ராவலில் கட்டாயம் தண்ணி நிறைய குடிங்க. ஒரு 2 hours 3 hours ஒன்ஸ் நிப்பாட்டி வாஷ்ரூம் போங்க. இதில் என்ன இருக்கு, புரியுறதா? அதை நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நமக்கு ஸ்டோன் வருது. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா சிலருக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன ஸ்டோன் பார்த்து அதுக்குண்டான உணவுகளை நம்ம கட்டாயம் சாப்பிடக்கூடாது. அதனால தான் அந்த ஸ்டோன் வரும்போது அந்த ஸ்டோனை எடுத்து அது என்ன ஸ்டோனுன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ எதனால அது வருது, அந்த பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதை விட நல்ல தண்ணி குடிச்சு நார்மல் டயட்டு ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம், ஸ்டோன் இல்லாமல் பார்த்துக்கலாம். சரி, வந்துருச்சு. இப்போ வீட்டில் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். வாழைத்தண்டு ஜூஸ் மோர் கலந்து குடிக்கலாம், உப்பு போட தேவையில்லை. தண்ணி நிறைய குடிக்க. ஃபஸ்ட்டு 10
to 15 days பெட் ரெஸ்ட். நாங்கள் சொல்கிற டயட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே லிக்விட் இருக்கும். அப்போ 1 hour ஒன்ஸ் ஒரு லிக்விட் கொடுப்பேன், குடிங்க. அப்போ 45 minutes ஒன்ஸ் யூரின் பாஸ் பண்ணணும். அதாவது இதில் எப்படி ட்ரீட்மெண்ட்டுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று கல் கரையணும், இன்னொன்று கரைஞ்சது வெளியேறணும். இந்த 2 தான் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறது. இந்த 2த்துக்காக கரையறதுக்கும் ட்ரீட்மெண்ட், கரைஞ்சது வெளியே தள்ளணும், அதுக்காக உண்டான மெடிசன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறது. அப்போ நீங்க இன்டேக்கும் கரெக்டா பண்ணணும், யூரினும் கரெக்டா பாஸ் பண்ணிடணும். நீங்க வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் போறீங்க, உங்களுக்கு டிராவலே சில டைம் 2 hours ஆகும். 2 hours எதுவும் சாப்பிட மாட்டீங்க, 2 hours யூரின் போக மாட்டீங்க. அப்புறம் ஆஃபீஸ்ல போய் உட்காந்துருவீங்க, மணிக்கணக்கா எழ மாட்டீங்க, தண்ணியும் குடிக்க மாட்டீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? அதனால தான் வீட்டில் மினிமம் ஒரு 10 to 15 days பெட் ரெஸ்ட் மாதிரி இருக்க, டயட் ஃபாலோ பண்ணுக்க, யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணும். அது லிஸ்ட் கொடுத்துருவோம், மெடிசன்ஸும் கொடுத்துருவோம், அது கரையக்கூடியது. இப்போ ஒரு டிப் மாத்திரம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். இளநீர் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் இளநீர் மரத்துலேருந்து அப்படியே பறிச்சது எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு வச்சுருங்க, 1 ஸ்பூன் பாசி பருப்பு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து வடிகட்டி குடிச்சிடுங்க. இது ஒரு டிப். இந்த மாதிரி நிறைய இருக்கு டிப்ஸு. அது உங்களுக்கு ஸ்டோன் சைஸை பொறுத்து, எங்கே இருக்கு அதை பொறுத்து உங்களுக்கு மாத்திரைக்கெல்லாம் உணவுக்கெல்லாம் கொடுக்குறோம். முடிந்த அளவு சர்ஜரி இல்லாமல் அந்த கல் கரைஞ்சி வெளியே வந்துடும். அதனால நிச்சயமாக வழிகளும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பயன்படுத்தி கிட்னி ஸ்டோன்லேருந்து மீண்டு வெளிவர நீங்க தான் கடைப்பிடிக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இந்த உலகில் நாம் ஒருவர் மற்றவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையினால் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல விளைவுகள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகமே நல்ல மாற்றம் காணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம். ஆனா இந்த உலகத்திற்கும் அதே நன்மைகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல யாருமே நல்லா இருக்கக்கூடாது, யாருமே நினைக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் நல்லா இருக்கணும், நம்பிக்கையோட நம்ம செய்யும் போது எல்லா விஷயமே நன்மைகளை போய் அது முடியும். கண்டிப்பா. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான நேரங்கள்ல பக்கபலமாக என்ன பண்ணுவோம், இருப்போம். பிறருடைய வலிகளையும் வேதனைகளையும் என்னுடைய வலியும் வேதனை போல என்ன பண்ணுவோம், நடந்து கொள்வேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஃப்ரெண்டை எல்லாத்தையும் இது என் ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொந்தக்காரங்கிட்டலாம் அறிமுகப்படுத்துறவங்க. வீட்டில் இருக்கிறவங்க இது என் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்புவோம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு நம்ம போனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி, நம்மளுடைய அம்மாவெல்லாம் அவங்களுடைய அம்மாக்கள் போக அவங்களுடைய அப்பாக்கள் போல தான் நம்ம என்ன பண்றோம், பார்க்கணும். ஏன்னா அந்த நம்பிக்கையினுடைய ஆழம். ஸோ அப்போ இந்த உலகத்துல நம்ம இது தெரிஞ்சவங்களுக்குள்ள மட்டும் நம்ம நம்புறதுனால இவ்வளவு விளைவுகள். அப்படின்னா முன்ன பின்ன தெரியாத எல்லாரையும் நாம் நம்பி இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இந்த உலகமே ரொம்ப ரொம்ப அழகாக மனித நியமிக்க ஒரு உலகமாக என்ன பண்ணும், மாறிவிடும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை குறைவு அப்படிங்கிறதான். ஸோ அந்த நம்பிக்கையின்மை இன்னைக்கு நம்ம கடவுள் மேலே என்ன இல்லை அப்படின்னா, பல நேரங்கள் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே நம்ம ஒரு கதைகள் சொன்ன மாதிரி தான், அவருக்கு நம்ம நம்புறோம், ஆனா அவரிடம் சரண்டர் ஆகிறோமா, சரணாகதி அடைகிறோமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவரை என்ன பண்றது இல்லை, நம்புறது இல்லை. ஸோ அதனாலதான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கின்றோம். ஸோ அப்போ ஒருவர் மனதார முழுமையாக நம்புகின்ற பொழுது அது பல நல்ல மாற்றங்களை நமக்குள் ஏற்படுத்தும், இந்த சமுதாயத்திற்கும் ஏற்படுத்துங்கிற நல்ல சிந்தனை கடவுளை கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறார். அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாம ஜெபிக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்த நாள் காணும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் அந்தோணி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து போற்றும் அளவிற்கு இறை அரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். டயான் பர்ட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, சகோதர சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு நீதிமொழிகள் 3:6.
நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, பிறர் மீது நம்பிக்கையை வைப்போம், நலமான சமுதாயம் படைப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.